சமூக நீதி களத்தில் களமாடி வந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உட்கட்சி விவகாரம் இன்றைக்கு பொதுவெளியில் வந்த காரணத்தினால் அது குறித்த அரசியல் கட்சியுடைய பார்வைகள், சமூகருடைய பார்வையை நீங்கள் கேட்கிறீர்கள். மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அரை நூற்றாண்டு காலமாக சமூக நீதி களத்தில் அழுத்தமாக தடம் பதித்து வந்தவர் என்பதில் மாற்றுக்கருத்து இடமில்லை. ஒரு மூத்த தலைவர் அவருடைய உள்ளக்குமரலை பத்திரிகையாளர் மூலமாக நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். இது அவருடைய உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் பொதுவெளியில் வந்திருக்கின்ற காரணத்தினால் அது குறித்து விளக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் அது குறித்த விளக்கமான விவரங்களை அவர் சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்தான் எடுத்துச் சொல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் உழைக்கும் வர்க்கங்களான வன்னியர் மற்றும் ஆதிதிராவிட மக்களை இணைத்து களமாடி இருக்குமேயானால் ஒரு வீழ்ச்சிக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்காது என்ற கருத்து பொதுவெளியில் இருக்கிறது. தருமபுரியில் நாய்க்கன்கோட்டாயில் திவ்யா இளவரசன் அந்த காதலை எதிர்த்த காரணத்தினால் அதில் ஏற்பட்ட கடுமையான சோதனையின் காரணமாக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கையறு நிலையில் இரவோடு இரவாக கொளுத்தப்பட்டதன் விளைவு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தந்திருந்தாலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவருடைய பணிகள் என்பது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக, சாட்சிகளாக இருந்திருக்கிறது. முதுமையில் அவர் கண் கலங்கியிருப்பது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். பொது வாழ்க்கையில் இவையெல்லாம் கடந்து செல்ல வேண்டிய கடமையில் இருந்தாலும் இது குறித்த விளக்கத்தை பொதுவெளியில் அவர் தந்திருக்கின்ற காரணத்தினால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அது குறித்த விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். தந்தை மகன் என்பதனை கடந்து நிறுவனர் தலைவர் என்ற சூழலில்தான் இந்த போராட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நிறுவனருக்கான அந்த தகுதியை இழக்கின்ற சூழலில் தலைவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை குறித்து அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். எனவே அது குறித்த செய்திகளை நாட்டு மக்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடமிருந்து தான் எதிர்பார்ப்பார்கள். காலம் கடந்து தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் எழுந்து வருது. ஏன்னா பாமகவில் வேலை செஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தற்போது இந்த பிரச்சனை இருந்ததுக்கு காரணம் என்ன? ஏன்னா காடு வெட்டி குழு மற்ற பெரிய பெரிய அந்த கட்சிக்காக பாடுபட்டவங்கலாம் இன்றைக்கி தான் நினைவு கூர்ந்தவர் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்க? நீங்கள் சொல்வது போல்தான் அது காலம் கடந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் தண்ணீரை விட ரத்தத்திற்கு கனம் கூடுதல் என்று சொல்வார்கள். இன்று கூட அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் 5 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்றுத்தந்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை சாதித்ததன் மூலம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை தனக்கு தருவதாக உறுதி கூறினார். ஆனால் மகன் வந்தபோது நான் நிராகரிக்கப்பட்டேன் என்ற செய்தியையும் அவர் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பதிவு செய்த செய்திகளை பார்த்திருக்கிறோம். எனவே அரசியலில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், அந்த கட்சிக்கான நிலைப்பாடுகள், அந்த கட்சி அது குறித்து அவர்கள் தான் மேற்கோள் சொல்ல வேண்டிய கடமையில் அவர்தான் இருக்கின்றார். கமல்ஹாசனுடைய இந்த தமிழ் விவகாரம் பேசுபொருளாகிட்டு இருக்கு. தமிழ் தான் முதல் மொழி, கன்னடம் இரண்டாவது. உலகத்தின் ஆதி மொழியாக தமிழ் மொழிதான் இருக்கிறது. சமீபத்தில் கீழடியில் கிடைத்திருக்கின்ற அந்த ஆவணங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது தமிழ் நாகரிகம் என்பதை உலகத்திற்கு அறிவித்திருக்கிறது. செம்மொழி தகுதியை பெற்றிருக்கிறது தமிழ் மொழி. உலகத்தில் 6000 மொழிகள் இருந்தாலும் 6 உயர்தனி செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தமிழ் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. எனவே தமிழனாக ஒரு தமிழ் மொழியை தூக்கி பிடிப்பதில் எந்த தவறும் இல்லை. அதற்காக மற்ற மொழிகளை நாம் குறையாக பேசுகிறோம் என்பது பொருள் அல்ல. ஆனால் உண்மையை உணர்ந்து கொண்டால் உண்மை சில நேரத்தில் கசக்கும், சுடும், அது தவறான நோக்கத்தை தான் தரும். எனவே நடிகர் கமலஹாசன் அவர்கள் மனிதநேய மையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கமலஹாசன் அவர்கள் தந்திருக்கின்ற செய்தி என்பது தமிழ் குறித்த ஆழ்ந்த புரிதலை உலகத்துக்கு உணர்ந்து. விவகாரத்தில் கன்னடத்தில் திரைப்படம் வெளியிடப்படாது அப்படின்ற ஒரு மிரட்டல் இது அனைத்துமே இனவெறி, மொழிவெறி என்பதாகத்தான் குறிப்பிடப்பட்டது. ஒரு சொல்லப்படுகின்ற செய்தியில் இருக்கின்ற உண்மைத்தன்மை குறித்து உணர்ந்தால்
இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. இன்றைக்கி அவங்க அங்கே கன்னட படத்தை தமிழ் படத்தை அங்கே திரையிட முடியாதுன்னு சொன்னால் அடுத்து கன்னட படத்தை இங்கே திரையிட முடியாது என்பது. எனவே இரு மாநில பிரச்சனைகளாக மாறிவிடக்கூடாது. ஒரு நல்லிணக்கம் இப்பொழுதுதான் பூத்திருக்கிறது. தமிழர்கள் குறிவைக்கப்படுவது கடந்த காலத்தில் காவிரி நீர் பிரச்சனை குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டது என்பது வாடிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக நம்முடைய பெண்கள் மஞ்சள் கயிறில் தாலி கட்டியிருந்தால் அதை அடையாளம் கண்டு கர்நாடகத்தினர்கள் அடித்து உதைத்து விரட்டியதை நாம் பார்த்திருக்கிறோம். காரணம், கன்னடத்து பெண்கள் கருப்பு மணி அணிவார்கள் தாலியாக, தமிழ் பெண்கள் மஞ்சள் கயிறு தாலியாக மங்களத்தின் அடையாளமாக கட்டுவார்கள். அதை குறிவைத்தே தாக்கப்பட்ட நிகழ்வுகள் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. எனவே அதுபோன்ற ஒரு அசாதாரண சூழல் இப்பொழுது உருவாகிவிடக்கூடாது என்று சமூக நலன் சார்ந்து அரசுகள் முடிவெடுத்து வன்முறை ஏதும் நடந்துவிடாமல் தடுக்க வேண்டிய கடமையில் அரசியல் இருக்கிறது. கட்டளை திரைப்படம் வந்து கன்னடத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. இப்போ இன்னைக்கு வந்து புதிய தமிழக கட்சி தலைவர் வந்து அந்த கட்டளை பெயர் வந்து மாற்றணும், அது வந்து பொறுக்கிகள் பெயர், அது வந்து போக்கிரிகள் பெயர், அதனால் அந்த பெயரை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. இல்லை, அது குறித்த முழு புரிதலை நான் அவங்க தான் அது முடிவெடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் சில குறைபாடுகள், எதிர்கருத்துக்கள், விமர்சனங்கள் இருக்கலாம். விமர்சன பார்வை அவசியம், தேவைதான். அதில் பொது நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பார்வை. மதிமுகவுக்கு ஏற்கனவே வந்து எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருந்தது, இப்போ அது வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. மதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, அடுத்த கட்ட நகர்வு எப்படி? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய நிலைப்பாடு குறித்து திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மறுமலர்ச்சி திமுகவுடைய முதன்மைச் செயலாளர் சகோதரர் துரை வைகோ அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நீடிக்கின்றோம். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திராவிட முன்னேற்றத்துடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். அதுதான் மறுமலர்ச்சி திமுகவுடைய கருத்து. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அந்த பாராளுமன்றத்தில் ஏறக்குறைய 12 பிரதமர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி தமிழ்நாட்டின் ஜீவாத உரிமைகள், நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழ் நலன் குறித்து தொடர்ந்து பேசி வந்தவர். அவருடைய குரல் ஒலிக்கவில்லை என்பது எங்களுடைய கவலையாக இருக்கிறது. சந்தை சதுக்கங்களில் ஒலித்த அவருடைய குரல், பள்ளி கல்லூரியில் ஒலித்த அவருடைய குரல், மாநாடுகளின் நாயகனாக ஒலித்த அவருடைய குரல், ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில், அமெரிக்க செனட் சபைகளில், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒலித்த அவருடைய குரல் தொடர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் ஒலிக்குமேயானால் அது தமிழர் நலன் சார்ந்து, தமிழர்களுடைய உறவு சார்ந்து, தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை குறித்து மட்டுமே ஒலிக்கும். எனவே அந்த குரல் ஒலிக்க வேண்டும் என்பது மறுமலர்ச்சி திமுக கடந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணமாகத்தான் இருந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். நீண்ட ஆண்டுகளாக திமுகவில் கூட்டணியில் இருக்கிறது மதிமுக. தற்போது கூட்டணியில் சேர்ந்த மையத்துக்கு வந்து கொடுப்பது மதிமுக வந்து திமுக புறக்கணிக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. மக்கள் நீதி மையத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அது குறித்த உடன்பாடு ஏற்பட்டு கையெழுத்திடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அப்போது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னதாகத்தான் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு சொல்லியிருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்றத்துடைய நடவடிக்கையில் நாங்கள் குறை காணவில்லை. எங்கள் தலைவருக்கு கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது. கட்சி அங்கீகாரம் வந்து முக்கியமான ஒரு ஒன்று. இந்த விவகாரத்தில் வந்து மதிமுகவுக்கு வருத்தம் இருக்கு. நான் தான் சொல்ல மறுமலர்ச்சி திமுக கட்சி கடந்து ஒட்டுமொத்த மக்களின் பார்வையாக பார்ப்போமேனால் தனிப்பட்ட சத்யாவுக்கு வருத்தம் உண்டு, தனிப்பட்ட பாண்டரங்கனுக்கு, கலைப்புரனுக்கு, அண்ணன் கேப்ரியலுக்கு, செல்வராஜுக்கு வருத்தங்கள் உண்டு. ஆனால் கட்சி நலன் சார்ந்து முடிவெடுக்கின்ற போது ஏற்கனவே நாங்கள் கூட்டணி வைக்கின்ற போது சொன்ன ஒன்று தான். தலைவர் சொன்னார், நாங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை, மாறாக தமிழ்நாட்டின் ஆக்டோபஸ் கரம் கொண்டு அழிக்க வருகின்ற மதவாத பாசிச சக்திகளை எதிர்த்து தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. எனவே திராவிட இயக்கத்தின் அழுத்தமான சிந்தனைகளை காப்பாற்றுகின்ற விதத்தில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்று தலைவர் வைகோ அவர்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். எனவே அந்த பார்வையில் தான் இயக்கம் முன்னெடுத்து செல்லும். அது குறித்து தான் வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி பகுத்தறிவிப்பாளன் தந்தை பெரியார் பிறந்த தொட்டில் பூமியான ஈரோட்டில் மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுக்குழு நடக்கிறது. அந்த பொதுக்குழுவில் இயக்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து, எங்களுடைய செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு குறித்தும், அடுத்த இயக்கப் பணிகள் குறித்தும் அங்கே வடிவமைக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு முறையாக அறிவிக்கப்படும்.